இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் பென்சில். டிபி கஜேந்திரன் நடத்தும் பள்ளியில 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார் நாயகன் ஜிவி பிரகாஷ். படிப்புல சிறந்து விளங்கும் இவர் தன்னுடன் படிக்கும் ஸ்ரீதிவ்யாவை ஒரு தலையாக காதலிக்கிறார். ஆனா ஸ்ரீதிவ்யாவோ ஜிவி பிரகாஷை கண்டு கொள்ளாமல் இருக்கிறார். இவர்களுடன் ஷாரிக் ஆசன் என்னும் மாணவன் படித்து வருகிறார். இவர் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய சினிமா நட்சத்திரத்தோட மகன். ஒரு மாணவன் பள்ளியில என்ன செய்யக்கூடாதோ அதையெல்லாம் ஷாரிக் செய்து வருகிறார். மேலும் ஆசிரியர் ஜிவி பிரகாஷ் ஸ்ரீதிவ்யா உள்ளிட்ட பலரிடமும் பிரச்சனை செய்கிறார். ஷாரிக் இந்த பள்ளியில படிப்பது பெருமை என்பதால நிர்வாகம் இவர் செய்யும் தவறுகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது. இந்த நிலையில பள்ளிக்கு ISO சான்றிதழ் வழங்குவதற்காக ஊர்வசி வருகிறார். அப்போது பள்ளியை சோதனை செய்யும் போது மர்மமான முறையில ஷாரிக் இறந்து கிடக்கிறார். இதனால் பள்ளியில இருப்பவர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைகிறார்கள். ஜிவி பிரகாஷ் ஷாரிக்கை கொலை செய்திருக்கலாம் என்று பள்ளி நிர்வாகம் சந்தேகப்படுகிறது. இறுதியில ஷாரிக்கை கொலை செய்தது யார், ஜிவி பிரகாஷ் இந்த பிரச்சனையில இருந்து விடுபட்டாரா என்பதே படத்தோட மீதி கதை. நாயகனாக நடித்திருக்கும் ஜிவி பிரகாஷுக்கு இது முதல் படம். ஆனா தற்போதுதான் ரிலீஸ் ஆகி இருக்கிறது. மாணவன் கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்திருக்கிறார். நாயகியாக நடித்திருக்கும் ஸ்ரீதிவ்யா மாணவி உடையில அழகாக இருக்கிறார். நாயகனுக்கு இணையாக கதாபாத்திரத்தை ஏற்று துணிச்சலாக நடித்திருக்கிறார். வில்லனாக நடித்திருக்கும் ஷாரிக் ஆசன் பார்ப்பவர்கள் கோபமடையும் அளவிற்கு வலுவான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். இவருடைய வில்லத்தனம் ரசிக்க வைத்திருக்கிறது. மற்ற கதாபாத்திரங்களான டிபி கஜேந்திரன், DVD கணேஷ், அபிஷேக் உள்ளிட்ட பலர் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். பள்ளியில் நடக்கும் கதையை மையமாக வைத்து படத்தை இயக்கியிருக்கிறார் மணி நாகராஜ். எதையெல்லாம் படத்துல நடக்கக்கூடாதோ அதையெல்லாம் காண்பித்து பார்ப்பவர்களை எரிச்சலாக வைத்திருக்கிறார். ஜிவி பிரகாஷ் இசையில பாடல்கள் அனைத்தும் கேட்கும் ரகம். பின்னணியும் ரசிக்க முடிகிறது. கோபி அமர்நாத்தோட ஒளிப்பதிவு படத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறது. மொத்தத்துல பென்சில் ஆபத்தான கூர்மை.